பொதுவாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? அரசு மூலமாக ஒரு அனுகூலம், லாபம் அப்படிங்கிறது கிடைக்குது. தொழில் லாபம், தொழிலில் வெற்றி, பெயர், புகழ் எல்லாம் ஒரு நல்ல விஷயம். மனசுக்கு எது எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அது அத்தனையும் 11ஆம் இடம் கொடுக்கும். 11ல் இருக்கக்கூடிய உச்ச குரு கொடுப்பார். இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, கன்னிராசிக்கு ஒன்றும் குரு நிலவரில்லை. கன்னிராசி நேயர்களுக்கு உள்ளே பாலிடிக்ஸ் நிறைய நடந்திருக்கும். இவங்கள பற்றி இவங்ககிட்ட ஒன்று பேசுகிறது, பின்னாடி ஒன்று பேசுகிறது, ஒரு தப்பும் பண்ணாமல் நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்கு கன்னிராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷமாக ஆட்பட்டிருப்பாங்க. பண வரவு எப்படி இருக்கும்? 5ஆம் இடம்னாலே அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்வாதாரம் இருக்குதுங்க இல்லையா, அது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும். ஒரு கார் வச்சுருக்காங்கன்னா அதை விட கொஞ்சம் ஹை எண்டாக ஒரு கார் வாங்குறது, இல்லை வீடே இல்லைன்னா புது வீடு கட்டுறது, ஒரு இடம் கூட இல்லைன்னா இடம் வாங்குறது, அந்த மாதிரி அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பொருளாதார நிலையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா 5ஆம் இடம் வலுக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு யோகம் அப்படின்னா என்னென்னா குழந்தை யோகம் தான். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பட் ட்வின்ஸ், அந்த மாதிரியான ட்வின் குழந்தைங்க பிறக்கிறதுக்கான யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தை பிறந்தாலே சந்தோஷங்கிறது நமக்கு இருக்கும். அந்த குழந்தை பிறந்திருக்கேங்கிற சந்தோஷம் இருக்கும். பட் இந்த மாதிரியான அமைப்பில் குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கும்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நான் ஓட இருந்தப்பறம் அஷ்டமுத்தக் மாரியம்மாவுடன் வணக்கம். வணக்கம் சார். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்போகுது. இந்த குரு பயிற்சிக்கு பின் என்னெல்லாம் நடக்க போகுது? குரு பயிற்சியில் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியம், அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் ஒரு பிரத்யேகமான ஒரு குருஸ்தலம் இந்த நபர்கள் போயிட்டு வரணும், இதெல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? கன்னி ராசி நேயர்களுக்கு லாப குருவாக வராரு. லாப குருவே உச்ச குருவாக இருக்கிறாரு. அப்போ உச்சபட்ச லாபம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட தாத்பரியம். போகிற இடங்கள்லாம் வெற்றி. 11ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எதிரிகளை ஜெயிக்கிறது 11ஆம் இடம். எதிரிகளோட தனத்தை நம்ம எடுத்துக்கிறது, எதிரிகளோட பணம் நமக்கு கிடைக்கிறது 11ஆம் இடம். நெகட்டிவாக சொல்ல வரல, ஏதோ யார்ட்டையும் நீங்கள் பணம் ஏமாந்துருக்கிறீங்க, அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு கேஸோ ஏதோ நீங்கள் தொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதில் சக்ஸஸ் ஆகி அவங்க பணம் உங்களுக்கு வந்துடுறது. இல்லை ஏதாவது சொத்துல வில்லங்கங்கள் இருக்குது, அது கோர்ட் கேஸ் ரன் ஆகிட்டுருக்குன்னா அரசு மூலமாக ஒரு அனுகூலம், லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிது. தொழில் லாபம், தொழிலில் வெற்றி, பெயர், புகழ் எல்லாம் ஒரு நல்ல விஷயம். மனசுக்கு எது எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அது அத்தனையும் 11ஆம் இடம் கொடுக்கும். 11ல் இருக்கக்கூடிய உச்ச குரு கொடுப்பார். இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, கன்னிராசிக்கு ஒன்றும் குரு நிலவரில்லை. ஒரு லக்னத்துக்கோ ஒரு ராசிக்கோ ஒரு கெட்ட கிரகம் ஒரே ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்யும், அது 11ஆம் இடம். அப்போ கன்னிராசிக்கு குரு கெட்டவராக இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் கட்டுப்பட்டு 11ஆம் இடத்துல உச்சமாகி நிற்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படிங்கிறத யார் கொடுக்க போகிறாருன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குரு கொடுக்க போகிறாரு. கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உளவியல் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா என்னவா இருக்கும்? கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட வேண்டிய ஒரு உளவியல் மாற்றம். ஸோ இதை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத இன்னமும் ஈஸியாக கடந்து போயிடலாம். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது, எல்லார்ட்டையும் சொல்கிறது, எல்லாரை பற்றியும் எல்லார்ட்டையும் பேசுகிறது, காசிப்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கன்னிராசிக்காரங்களுக்கு தன்னறியாமல் வந்திருக்கும். கடந்த 1.5 வருஷமாக பொதுவாக இவங்க நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிற ஆள் தான். பட் அமைஞ்ச அந்த நட்பு வட்டாரம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க சும்மா இவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் அடுத்தவங்க பக்கம் இவங்களை புல் பண்ணி இழுக்கிறது, மற்றவங்கள பற்றி அதிகமாக பேசுகிறது, ஒரு ரூமர்ஸாக இருக்கட்டும், வதந்திகளாக இருக்கட்டும், இவங்களுக்கே தோணும் நம்ம கிரேடை கொஞ்சம் குறைச்சிக்கிறோமோ, இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோமே, ஏன் இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் மாட்டியிருந்தாலும் அது ஒரு மாதிரி அடிக்ஷனாக இருக்கும் இவங்களுக்கு. அதுலேருந்து வெளியில் வர முடியாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஒத்து வரல, ஆனால் அந்த பர்டிகுலர் நபர்கிட்ட அதை பேசிவிட்டு என்னால் வெளியிலேயும் வர முடியல. ஒரு மாதிரி கட்டுப்பட்டு உன்கிட்ட பேசிட்டேன், பழகிட்டேன், ஃப்ரெண்டாக இருக்கேன், இனிமேல் ஃப்ரெண்டாக இருந்து ஆகணுங்கிறது தான் என் விதிங்கிற மாதிரி நான் போயிட்டுருக்கேனே, என் பர்சனாலிட்டியே ஒரு மாதிரி உருக்குலைக்குதே இந்த நட்பு அப்படின்னு யோசித்தவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு தைரியத்தை, இந்த நட்புங்கிறது எனக்கு உதவாது, என் வாழ்க்கைக்கு உதவாது, இந்த நட்போடு சேர்ந்துக்கிட்டு நான் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, என்னோடய லைஃப்பை இது கொஞ்சம் என்னோடய கிரேடை குறைக்கிற ஒரு விஷயங்களாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கன்னிராசிக்காரங்க வெளியில் வரக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த குரு கொடுப்பார். ஸோ லாபத்தை எந்த வகையிலலாம் நம்ம கொண்டு வரலாம், வாழ்க்கைக்கு எதெல்லாம் செஞ்சால் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கலாங்கிறத யோசிப்பாங்க கன்னிராசிக்காரங்க. கன்னிராசினியர்களுக்கு பொதுவாக இந்த குரு உச்ச குரு ஒரு குறிப்பிட்ட இடங்களை பார்க்குது. ஸோ அந்த பார்வைகள் என்னென்ன பலன்? குரு பார்வைக்கான பலன்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? அப்சல்யூட் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்க போகுதுன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது. உன்னை கேட்டால் தான் எல்லாருக்கும் கிடைக்கும்னா, இவங்க ஒரு விஷயத்த நினைக்கிறாங்கன்னா அது கூட கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் ஈஸியாக கிடச்சிரும்.
எல்லா வகையிலும் அதிர்ஷ்டகரமான அமைய போகிற ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அமையுது. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால 5ஆம் பார்வை எங்கே விழுதுன்னா 3ஆம் இடத்துக்கு விழுது. அப்போ தங்கச்சி தம்பினால ஒரு யோகம் லாபம், அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது, நம்ம அவங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப் இவங்க பண்ணுறது, இல்லை அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருந்து வந்த அந்த கோல்டு வார் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாகி எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது, எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் அதுக்கு ஒரு பிளானுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது, திருமணம் நடக்கிறது. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது இல்லையா, திருமணத்துக்கு டக்குன்னு வரன் அமையிறது, திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. கன்னிராசினியர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸில் எப்படி முன்னேற்றம் இருக்கும், இந்த குரு பயிற்சிக்கு எனக்கு தொழிலில் முதலீடு செய்யலாமும் இல்லை நான் அதிகப்படியாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கும் மேம்? ஆன்செஸ்ட்ரல் பிஸ்னஸை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு அதன் மூலமாக ஒரு லாபங்கிறது இருக்குது. மூதாதையர்கள் அப்படிங்கிறவங்கள குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி. அப்போ குடும்ப தொழில்னு ஒன்று எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ தொழிலை வச்சு தான் நிறைய விஷயத்தை பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப தொழில்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரொஃபஷ்னலாக நம்ம எவ்வளோவா வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம பேஷனுங்கிறது ஒன்றா இருக்கும். ஒன்றுமில்ல, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, ஃபோட்டோகிராஃபியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அல்லது ஒரு மேத்மெட்டிக்ஸை ஒரு மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்பாங்க, குக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பியூட்டி காஸ்மெட்டாலஜி செக்டரில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் பேஷன் எதுவோ அதை தைரியமாக தொட்டிங்க. ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு குரு பார்வை விழுறதுனால யார் வேணால் என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறியா, அறிவு இருக்கா அப்படிம்பாங்க. நம்ம சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுத்து உங்கள் பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தொழிலில் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஸ்திர ராசிங்கிறது கும்பம், அங்கே வந்து குருவுடைய பார்வை விழுது. அங்கேருந்து இப்போ மீனதுக்கு இப்போ தான் போயிருக்கிறாரு. குருவுடைய பார்வைங்கிறதுக்கு ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது இருக்கும். உச்ச குரு பார்க்குறாருன்னா பக்கத்து வீட்லேயுமே கொஞ்சம் குருவுடைய இன்சைட் விழும். அப்போ கும்பத்திலே விழுறதுனால நீங்கள் அமைக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது ஸ்திரமாக இருக்கும். ஸ்திரம்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ லாங் டேர்மாக ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட நீங்கள் அந்த பிஸ்னஸை கொடுக்கறதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவுது. கன்னிராசினியர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், வேலையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள், அது ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே கிடைக்கும்? கன்னிராசி நேயர்களுக்கு வந்து உள்ளே வந்து பாலிடிக்ஸ் நிறைய நடந்திருக்கும். இவங்களை பற்றி இவங்கக்கிட்ட ஒன்று பேசுகிறது, பின்னாடி ஒன்று பேசுகிறது, யாரடா நம்புறது, கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வைக்கிறீங்களே, கன்னிராசியில் பிறந்தது ஒரு குத்தமானு யோசிக்கிற அளவுக்கு ஒரு தப்பும் பண்ணாமல் நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்கு கன்னிராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷமாக ஆட்பட்டிருப்பாங்க. 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருந்தாரு. உடனே எல்லாரும் கேட்பாங்க, 10ல் உட்காந்தா பதவி பறி போயிருமா அப்படிம்பாங்க. பதவியெல்லாம் பறி போகாது, வேலை இருக்கும், சம்பளம் இருக்கும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல இடைஞ்சல்கள்ங்கிறது நிறையா இருக்கும். அந்த இடைஞ்சல்கள்லாம் தீரப்போகிற ஒரு காலகட்டமாக இந்த 11க்கு வரக்கூடிய உச்ச குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வெளி மாநிலத்துக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது கிடைக்கிறது, அல்லது தள்ளி இருக்கு. 2 விதமான பலன்கள் இருக்கும். தள்ளி போகணும்னு நினச்சாலும் அது நடக்கும், அங்கேருந்து உள்ளூருக்குள்ளே வரணும்னு நினச்சாலும் அது நடக்கும். ஏன்னா டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது இல்லையா. ஸோ அதனால் இந்த 2 விதமான ஒரு சுமூகமான நிலைகளும் நடக்கும். அதே மாதிரி குடும்பம் கூட ஒரு சுப பிரிவு ஏற்படலாம். ஒரு வேலை நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, ஒரு குறிப்பிட்ட காலம் கணவனையோ மனைவியோ பிரிஞ்சிருக்கணும், பரவாயில்ல வேலை முக்கியம்னு முடிவெடுப்போம் நீங்கள் போகிறது, அதன் மூலமாக இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது, சம்பள உயர்வு வாங்குறது, சொத்து சுகம் சேர்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளும் கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கும். கன்னிராசியில் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணிருக்கேன், ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், இல்லை யூபிஎஸ்சி இந்த மாதிரி பார்க்குறேன், இல்லை நான் ஒரு என்ட்ரன்ஸ்க்காக JEE இல்லை நீட் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு இதில் எப்படி வாய்ப்புகள் கிடைக்கும், கன்னிராசிக்கு இந்த என்ட்ரன்ஸில் பிளேஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்காங்க? கன்னிராசிக்காரங்களில் 2 விதமான ஒரு பலன் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும், சின்ன பிள்ளைங்கிறதுனால எதையும் பார்த்துட்டு ரொம்ப மனசுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. இது வெறும் கோச்சாரம் தான். தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும். யூஜிக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ஸில் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் நீங்கள் மாஸ்டர்ஸ்க்காக ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வேணும் அப்படின்னா அதில் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு 90% மேலே நிறைய கன்னிராசி குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் எடுத்திருக்கும் போது பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டார் மூலமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். டீச்சிங் லைனில் டெட்டு சிடெட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, கவர்மெண்ட்குள்ளே போகணுன்னு ஆசை, இல்லை ஒரு ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு நல்ல லாபங்கிறது கிடைக்கும். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. சீனியாரிட்டி படியெல்லாம் வெயிட் பண்ணாமல் இப்போலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எதுக்கும் வெயிட் பண்ணால் எக்ஸாம்ஸ்குள்ளே போங்க. இன்டர்னலாக இல்லை எக்ஸ்டர்னலாக யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, காசை கொடுங்க அங்கே வேலை கிடைக்கும் இங்கே வேலை கிடைக்கும்னு அதுக்கு நீங்கள் ஆட்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். பண ஏமாற்றம்ங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்மையை மட்டும் நம்புங்க, எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதுங்க, நம்ம சொன்ன செக்டார்ஸில் கண்டிப்பாக கிளியர் ஆக முடியும்.
அதையும் மாரி கிளியர் பண்ணணுமான்னு பார்க்கணும்னா தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறது சுய ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமணமே ஆகாத 90s கிட்ஸ்க்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த உச்ச குரு பயிற்சிக்கு அப்புறம் குறிப்பாக 90s கிட்ஸ்ன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் 90s கிட்ஸுக்கு மேரேஜ் டிலே ஆகுதுன்னா 7 8ஆம் அதிபதியாக சனி வர்றதுனால தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சனியை குருவே பார்க்குறாரு. அப்போ 90s கிட்ஸுக்கெல்லாம் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், சடனாக வந்தாங்க, பிடிச்சிருக்குனாங்க, கல்யாணம் வரைக்கும் போனால் திரும்பி பார்த்தா கல்யாணமே நடந்துருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸ் போய் திருமணம் ஆகிறதுக்கான யோகம். இன்னொன்று அந்த திருமண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, திருமணம் பண்ணிடுறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறாங்க கணவன் மனைவி, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை முறையுமே ரொம்ப நேர்த்தியாக இவங்க ஒரு கப்பலாக கொண்டு போவாங்க. ஸோ ஒரு 4 பேருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கப்பலாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்கெங்கே இங்கேயே சண்டை டெய்லி கிழிச்சிட்டு இருக்குன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படி ஒரு கப்பலாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் நம்மன்னு டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த மாற்றத்துக்கான மனநிலையை கணவன் மனைவியை ஒரு மேம்பட்ட உறவாக உங்களுக்கு கொண்டு போய்க்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு உங்களுக்கு கொடுப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த குரு பார்வையினால எப்படி குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்காங்க மேம்? குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கே விழுது. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு யோகம் அப்படின்னா என்னென்னா குழந்தை யோகம் தான். ரெட்டை குழந்தைங்க பார்க்கக்கூடிய யோகம்ங்கிறது நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி சனி அங்கே ஒரு ஆண் கிரகமான குரு பார்க்குறாரு. அப்போ ஆண் ஒன்று பெண் ஒன்று, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பட்டு ட்வின்ஸ், அந்த மாதிரியான ட்வின் குழந்தைங்க வந்து பிறக்கிறதுக்கான யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பிறக்கிற குழந்தை என்ன பண்ணோன்னா, பொதுவாக குழந்தை பிறந்தாலே சந்தோஷங்கிறது நமக்கு இருக்கும், அந்த குழந்தை பிறந்திருக்கேங்கிற சந்தோஷம் இருக்கும். பட் இந்த மாதிரியான அமைப்பில் குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தை பிறந்தது சந்தோஷம், அது பிறக்கும்போது அது வளரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக மாறும். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான நேரத்தில் அந்த குழந்தையும் பிறக்கும். கடவுள் அருளால் குழந்தை பிறக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. 5ஆம் இடம்ங்கிறது தெய்வ அனுகிரகம். அப்போ உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ, இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிக்கன்னு பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணும் பட்சத்தில் சுமூகமாகவே நல்ல முறையில் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு ஹெல்த் ரீசனாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சியும் குறைவான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை புது பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும்னா, 6ஆம் அதிபதியே என்னதான் இருந்தாலும் குரு பார்க்குறாரு, ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ வாத நோய்கள் அல்லது ஏதோ ஒரு பிளட்டில் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜியாக எனக்கு இருக்குது, டாக்டர்கிட்ட கேட்டால் ஏதோ புரியாத காரணம்லாம் சொல்கிறாரு, என்னோடய நோய்க்கான காரணத்தையே டாக்டரால் கண்டுபிடிக்க முடியலலாம் புலம்புற அளவுக்கு சில நோய்கள் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஸ்கின் அலர்ஜிஸில் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி கீழே விழுந்து ரத்தம் வர வைக்கிற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கன்னிராசிக்காரங்களுக்கு வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோம், எங்கே போகிறோம் வர்றோம், கொஞ்சம் ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ ஏதாவது நோய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை சனிக்கிழமையில் சாப்பிட ஆரம்பிக்கும் பட்சத்தில் அதில் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பண வரவு, பண சேர்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும்? பணம் எந்த வகையில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க? கன்னிராசி நேயர்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் பண வரவு எப்படி இருக்கும்? 5ஆம் இடம்னாலே அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்வாதாரம் இருக்குதுங்க இல்லையா, அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 BHK வீட்டில் இருக்கிறாருன்னா ஒரு 3 BHK வீட்டுக்கு அப்கிரேட் ஆகிறது, ஒரு கார் வச்சுருக்காருன்னா அதை விட கொஞ்சம் ஹை எண்டாக ஒரு கார் வாங்குறது, இல்லை வீடே இல்லைன்னா புது வீடு கட்டுறது, ஒரு இடம் கூட இல்லைன்னா இடம் வாங்குறது, அந்த மாதிரி அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பொருளாதார நிலையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா 5ஆம் இடம் வலுக்கணும். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் கோச்சாரத்தில் குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாங்களோ அப்போ என்ன ஆகும்னா, எந்த ராசியாக இருந்தாலும், இப்போ கன்னி ராசி, எந்த ராசியாக இருந்தாலும் பொருளாதார நிலையில், நிதி நிலையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு குரு பயிற்சியாக அந்த குருவுடைய 7ஆம் பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால தகுதி உயரும். பொருளாதார தகுதிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உயரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துனால லாபம், அதெல்லாம் வேண்டான் இருந்தேங்க அப்படின்னு நினச்சவங்க கூட பூர்வீக சொத்தை பற்றி யோசிப்பாங்க. அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரும். விலங்குகளே இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் முடிச்சிடலாம். அந்த பூர்வீக சொத்தின் மூலமாகவும் ஒரு லாபம் யோகங்கிறது இருக்குது. கன்னிராசினருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்மளோட ஜாக்கிரதை இருக்கணும், இவரால் பிரச்சனை வரக்கணும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த நபர்களில் ஒரு பொறாமை போட்டினா நமக்கு ஏதோ ஒரு தீங்கு விளைவிப்பாங்க அப்படின்னா யாராக இருக்கும் மேம்? கன்னிராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். யாருக்கிட்ட அப்படின்னா ரத்த சொந்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நெருங்கின சொந்தம், ரிலேட்டிவ்ஸுங்கிறது வேறு, பிளட் ரிலேட்டிவ்ஸுங்கிறது வேறு.
குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்தாலும் இவங்களுக்கு கசிஞ்சிரும் அப்படிங்கிறவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஸோ அவங்க மூலமாக ஏதாவது ஒரு கலகம் குழப்பம் அப்படிங்கிறது சொந்த குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவங்களில் யாராவது பணம் கேட்பாங்க, நீங்கள் கொடுப்பீங்க, அது அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. கொடுக்காம அன்றைக்கி இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காது. கேட்டு கொடுக்கலங்கிறதுனால இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வருது. இல்லை கொடுத்துட்டு நான் பணத்தை திருப்பி கேட்குறதுனால என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு உதவியை கேட்குறாங்க, நான் செய்யலைன்னா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் என்னை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? இப்படிலாம் கன்னிராசிக்காரங்க யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையை இந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ், இன்டெப்த் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கொண்டு வந்துடுவாங்க. முடியலைன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கோங்க. யார் சொல்கிறதையும் ரொம்ப பர்சனலாக மனசுக்குள்ளே எடுத்துக்காமல், நான் என்ன பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும், என்ன படித்த ஆண்டவனுக்கு தெரியும், மனசாட்சிக்கு நான் நியாயமாக தான் இருக்கேன், அதனால் நான் எதுக்கும் கலங்க மாட்டேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கன்னி வரும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சினால் பெரிய பிரச்சனைகள் கன்னிக்கு வராது. கன்னிராசினியர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு குருஸ்தலம் சொல்லலாம்னா எதுவாக இருக்குங்க மேம்? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய ஒரு குருஸ்தலம். இங்கே போயிட்டு வரும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த ரத்த சொந்தங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஒரு மனநல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கல்யாணம், குழந்தை, வேலைவாய்ப்புன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே போயிட்டு வந்தால் நிவர்த்தியாகும். இந்த குரு பயிற்சி மேலும் நிறைய நன்மைகளை தரும். என்ன கோயில் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம். இங்கே கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இவங்க போயிட்டு வரணும். ஒரு மதுரையிலேருந்து ஒரு 60-65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். திருச்சியிலேருந்து கூட ஒரு 80-90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுல குரு பகவானை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. குரு பகவான் எப்படி இருப்பார்னா ஆலமரத்தோட காட்சி அளிப்பார். குரு பகவானை நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஆலமரத்தையும் சேர்த்து தான் சுற்றணும். ஸோ ஆலமரம்ங்கிறது குருவுடைய அம்சம். ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அதனால தான் சொல்லுவாங்க ஆலமரத்தை சுற்றினா குழந்தை கிடைக்குன்னு சொல்கிறது. குருவுடைய காரகம் தான் ஆலமரம். அது சயின்ஸ் கூட சொல்லுது. அதில் ஒரு டைப் ஆஃப் ஒரு இது இருக்குது, அது ஆக்சிஜனில் கலந்து நமக்குள்ளே போகும்போது அது கர்ப்பப்பையை வலுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கோவிலில் போய் குரு பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கணும். இங்கே தட்சிணாமூர்த்தி பிரதானம். மத்தியானம் 1 to 2 பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரத்யேகமாக அபிஷேகம் பூஜை நடக்கும். அதில் போய் நீங்கள் கலந்துக்கிறது நல்லது. ஒரு வியாழக்கிழமை நீங்கள் போனீங்கன்னா குரு ஹோரை தான் நடக்கும் 1 to 2. அதில் இதை பார்க்குறீங்கன்னா இன்னும் விசேஷம். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ராசி கட்டத்தை அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க கோயில் வளாகத்தில். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன்களை கன்னிராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும். கன்னிராசினியர்களுக்கு இந்த கோயிலுக்கு செல்ல முடியல, நான் வீட்லேயே ஒரு எளிமையான பரிகாரம் செய்கிறேன், ஏதோ ஒரு விரதம் இருக்க, இல்லை ஒரு தானம் தர்மங்கள் செய்கிறேன் அப்படின்னா எதுவாக இருக்கும்? கன்னிராசிக்காரங்க இந்த கோயிலுக்குலாம் எங்களால் போக முடியலைங்க, வீட்டிலே இருந்து நாங்கள் சிம்பிளாக செய்கிற மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஒரு பரிகாரங்கள் கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை உங்கள் வீட்டில் நீங்கள் குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது விளக்குக்கு பண்ணுறதுங்கிறது நல்லது. என்னங்க நீங்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை தானே குங்கும அர்ச்சனைலாம் பண்ண சொல்லுவாங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு உகந்த நாள். மகாலட்சுமியாக விளக்கை நீங்கள் பாவிச்சுக்கிட்டு, பெருமாளுடைய மார்பில் இருக்கிறது யாரும் மகாலட்சுமி தான். ஸோ அந்த குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்யும்போது அது பெருமாளுடைய அருளையுமே உங்களுக்கு பெற்றுத்தரும். அர்ச்சனை செஞ்ச அந்த குங்குமத்தை டெய்லி நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு வர்றது நல்லது. நாங்கள் ஏத்திஸ்ட்டு வேறு ரிலீஜனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், பட் ஜோதிடத்தையும் நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடிஸ் கொடுங்க அப்படின்னா அதே சனிக்கிழமை, புதன்கிழமை இந்த 2 கிழமைகள்லையும் நான்வெஜ் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். சனிக்கிழமை வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அதில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை தானம் பண்ணுறது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை கொடுங்க. இந்த விஷயத்தை பண்ணும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் கன்னிராசிக்காரங்களுக்குள்ளே வரும். தயிர் சாதத்தை பொதுவாகவே இவங்க டொனேட் பண்ணாங்கன்னா நல்லது. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை கூட இவங்க டொனேட் பண்ணிக்கலாம். கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்க போது விழாவாரியாக பார்த்துருந்தோம். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களை வந்திருக்கும். மீண்டும் ஒரு பால் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.